இன்னைக்கு இந்த மொய்னா கல்ச்சர் இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லைங்க. சின்ன வயசு ஆசையை பிசினஸா மாத்துறதுல இன்னைக்கு நாள் 7. வழக்கம் போல காலையில எந்திரிச்சு நம்ம கப்பியை பார்க்க கிளம்பியாச்சு. போயிட்டு கப்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்டிவா தான் இருந்தது. சரின்னு மொய்னா பக்கம் திரும்பி பார்த்தா செம சாக்கு. மொய்னா வெறித்தனமா கல்ச்சர் ஆகிருக்கு. இங்க பாருங்க, ட்ரே ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான். இவனை ரெடி பண்ணி 3 நாள் தான் ஆகுது. ஆனா செம growth. இதுக்கு காரணம் நம்ம சரியான இன்டர்வல்ல கொடுத்த ட்ரை ஈஸ்ட் தான். மொய்னா ஃபாஸ்டா வளரணும்னு ட்ரை ஈஸ்ட் அதிகமாகவும் கொடுக்க கூடாது. அது கல்ச்சரே கிராஷ் பண்ணி விட்டுரும். கம்மியா தான் கொடுக்கணும். வாட்டர் எப்போ அடுத்து கிளியர் ஆகுதோ அப்பதான் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நானும் இப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நல்ல ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்ம கப்பி குட்டி போடுறதோ இல்லையோ, இவங்கள பாக்குறதுக்கு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படியோ நம்ம பசங்களுக்கு இனிமேல் கறி விருந்துதான். மொய்னாவை நாளையில இருந்து கல்ச்சர் பண்ணலான் இருக்கேன். மேக்ஸிமம் மொய்னாவை ஃபீட் பண்ணாலே கப்பி நல்லாவே growth ஆகும். வீக்லி த்ரைஸ் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ மண்டே ஒரு ட்ரேல எடுக்கிறோம்னா அடுத்த மண்டே தான் அதே ட்ரேல எடுக்கணும். அதுக்குள்ள மொய்னாவும் நல்லாவே கல்ச்சர் ஆயிடும். மொய்னா கல்ச்சர்ல ட்ரை ஈஸ்ட் இல்லாம வேற ஒரு ஐட்டத்தை வச்சு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். இதை பத்தி யாருமே கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. அதை பத்தி நாளைக்கு போட்டுருவோம். இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம ஃபின்ஸ்டனை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க.